ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனல்ல பொது தமிழ்ந்து வினாக்களை பார்த்துட்டு இருக்கோம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்படிக்குள்ள போகலாம். வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று குறிப்பிடும் நூல்? சரியான விடை தொல்காப்பியம். சேரர்களின் தலைநகரம். சேரர்களின் தலைநகரம் எது? வஞ்சி. சேரர்களின் தலைநகரம் வஞ்சி. பழங்காலத்தில் விலையை கணக்கிட அடிப்படையாக அமைந்தது? சரியான விடை நெல். பழங்காலத்தில் விலையை கணக்கிட அடிப்படையாக அமைந்தது நெல். ஆண்பொருணை என்று அழைக்கப்படும் ஆறு? ஆண்பொருணை என்று அழைக்கப்படும் ஆறு அமராவதி. ஆண்பொருணை என்று அழைக்கப்படும் ஆறு அமராவதி. வீட்டுக்கு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம்? கோயம்புத்தூர் மாவட்டம். மூவேந்தர்களில் பழமையானவர்கள்? மூவேந்தர்களில் பழமையானவர்கள் யார்? சரியான விடை சேரர். மூவேந்தர்களில் பழமையானவர்கள் சேரர். சேரர்களுக்கு உரிய பூ? சரியான விடை பனம்பூ. சேரர்களுக்கு உரிய பூ பனம்பூ. கொங்கு மண்டல சதகம் என்னும் நூலை இயற்றியவர்? கார்மேக கவிஞர். கொங்கு மண்டல சதகம் என்னும் நூலை இயற்றியவர் கார்மேக கவிஞர். முத்து நகரம்? முத்து நகரம் தூத்துக்குடி. முத்து நகரம் தூத்துக்குடி. ஆயத்த ஆடை பூங்கா அமைந்துள்ள மாவட்டம்? திருப்பூர் மாவட்டம். ஜெயங்கொண்டார் பிறந்த ஊர்? சரியான விடை தீபக்குடி. ஜெயங்கொண்டார் பிறந்த ஊர் தீபக்குடி. கலிங்கத்து பரணி டேஸ் வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று? 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று. தமிழில் முதலில் தோன்றிய பரணி நூல்? கலிங்கத்து பரணி. தமிழில் முதலில் தோன்றிய பரணி கலிங்கத்து பரணி. தென்தமிழ் தெய்வ பரணி என்று கலிங்கத்து பரணியை புகழ்ந்தவர்? சரியான விடை ஒட்டக்கூத்தர். கலிங்கத்து பரணியில் அமைந்துள்ள தாழிசைகளின் எண்ணிக்கை? சரியான விடை 599. அன்னம் விடு தூது என்னும் இதழை நடத்தியவர்? சரியான விடை மீரா. விடுதலை திருநாள் என்னும் கவிதை பிழை பகுதி இடம்பெறும் நூல்? சரியான விடை கோடையும் வசந்தமும். 5ஆம் உலகத் தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம்? 5ஆம் உலகத் தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் மதுரை. நாயன்மார்கள் எத்தனை பேர்? நாயன்மார்கள் எத்தனை பேர்? சரியான விடை 63 பேர். தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூல்? சரியான விடை திருமந்திரம். ஒன்றே குலம் என்னும் கவிதை பாடல் அமைந்த நூல்? சரியான விடை திருமந்திரம். நம்பர் என்னும் சொல்லின் பொருள்? நம்பர் என்னும் சொல்லின் பொருள் என்ன? சரியான விடை அடியார். சுல்தான் அப்துல் காதர் என்னும் இயற்பெயர் கொண்டவர்? சரியான விடை குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு. அயோத்திதாசர் டேஸ் சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று போற்றப்படுகிறார்? சரியான விடை தென்னிந்திய. அயோத்திதாசர் தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று போற்றப்படுகிறார். அயோத்திதாசர் நடத்திய இதழ்? அயோத்திதாசர் நடத்திய இதழ் ஒரு பைசா தமிழன். சிறுகதை மன்னன் என போற்றப்படுபவர்? சிறுகதை மன்னன் என போற்றப்படுபவர் புதுமை பித்தன். அசை டேஸ் வகைப்படும்? அசை எத்தனை வகைப்படும்? அசை 2 வகைப்படும், நிறையசை நேரசை. அடி எத்தனை வகைப்படும்? அடி 5 வகைப்படும். யாப்பின் இலக்கணப்படி செய்யுளுக்குரிய உருபுகள்? யாப்பின் இலக்கணப்படி செய்யுளுக்குரிய உருபுகள்? சரியான விடை 6. யாப்பின் இலக்கணப்படி செய்யுளுக்குரிய உருபுகள் 6. யாப்பிலக்கணத்தின்படி எழுத்துக்களின் வகை?
சரியான விடை 3. ஓர் அசையோ அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட அசைகள் சேர்ந்து வருவது? சரியான விடை சீர். அறநூல்கள் பல அமைந்த பா. சரியான விடை வெண்பா. சங்க இலக்கியங்களில் பலவும் அமைந்தப்பா. சங்க இலக்கியங்களில் பலவும் அமைந்தப்பா. சரியான விடை ஆசிரியர்ப்பா. திருப்பாவை என்னும் நூலை பாடியவர்? சரியான விடை ஆண்டாள். திருவெம்பாவை நூலை இயற்றியவர்? திருவெம்பாவை நூலை இயற்றியவர் யார்? சரியான விடை மாணிக்க வாசகர். இகல் என்னும் சொல்லின் பொருள் பகை. இகல்னா பகை. வானம்பாடி இயக்க கவிஞர்களில் ஒருவர்? சரியான விடை மு. மேத்தா. சாகித்ய அகாதமி விருது பெற்ற மேத்தாவின் நூல் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் அம்பேத்கர். பூனா ஒப்பந்தம் டேஸ் மாற்ற ஏற்படுத்தப்பட்டது. இரட்டை வாக்குரிமையை மாற்ற ஏற்படுத்தப்பட்டது. இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தை. இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தை அம்பேத்கர். அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு? சரியான விடை 1990. முதலாவது வட்டமேசை மாநாடு நடைபெற்ற இடம்? முதலாவது வட்டமேசை மாநாடு நடைபெற்ற இடம் இங்கிலாந்து. ஒடுக்கப்பட்ட பாரதம் என்னும் இதழ் தொடங்கப்பட்ட ஆண்டு? ஒடுக்கப்பட்ட பாரதம் என்னும் இதழ் தொடங்கப்பட்ட ஆண்டு 1927. பிரிதுமொழிதல் அணியில் மட்டும் இடம்பெறும்? சரியான விடை உவமை. பிரிதுமொழிதல் அணியில் மட்டும் இடம்பெறுவது உவமை. இரண்டு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையையும் வேற்றுமையையும் கூறும் அணி எது? சரியான விடை அது வேற்றுமை அணி. ஒரே செய்யுளை இரு பொருள் படும்படி பாடுவது டேஸ் அணி? சரியான விடை இரட்டுற மொழிதல். ஒரே செய்யுளை இரு பொருள் படும்படி பாடுவது இரட்டுற மொழிதல். நெறி என்னும் சொல்லின் பொருள்? நெறி என்னும் சொல்லின் பொருள்? சரியான விடை வழி. நெறி என்னும் சொல்லின் பொருள் வழி. வான் கூட்டல் ஒளி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்? வான் கூட்டல் ஒளி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். சரியான விடை வானொலி. நாமக்கல் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர்? நாமக்கல் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர்? சரியான விடை வே. ராமலிங்கனார். இந்த காணொலி பதிவில் பொதுத்தமிழ்லேருந்து முக்கியமான 50 வினாக்கள் பார்த்தோம். இந்த 50 வினாக்களுமே தேர்வில் கேட்கப்படும் முக்கியமான வினாக்களாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த காணொலி பதிவில் இன்னும் கூடுதல் வினாக்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.